ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நாம வந்துட்டு இன்டிஜர் கேஷிங் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். சோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ங்க ஜாவா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ இப்ப நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணாம ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க இன்டிஜர்னு குடுக்குறேன். இன்டிஜர் i1 குடுக்குறேன். சோ இன்டிஜர் i1 ஈக்குவல் டு 126ன்னு குடுக்குறேன். சோ ஒரு வேல்யூ வந்து நம்ம குடுக்கலாம். அதே மாதிரி இன்டிஜர் i2 குடுத்துக்கிறேன். 126 குடுத்துக்கலாம். சோ இன்டிஜர் i2 equal to 126 கொடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். system.out.println கொடுத்துட்டு இங்க பாருங்க i1 equal to i2. சோ இந்த மாதிரி கொடுக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் i1 equal to i2. சோ equal to நம்ம கொடுத்தோம்னா என்னங்க ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். சோ இப்ப வந்து i1 equal to i2. சோ நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸஸ் சேமா இருந்தா தான் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரூ வரும். இல்லன்னா நமக்கு ஃபால்ஸ் வரணும். சோ இதுதான் கான்செப்ட். ஆனா இத நான் ரன் பண்றேன் பாருங்க. 126 குடுத்திருக்கேன். சோ நான் ரன் பண்றேன். பாருங்க நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து வருது. ஓகே. சோ இதே பாருங்க இப்ப வந்து நான் 129 குடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ரெண்டும் சேம் 129 குடுக்குறேன். சோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுது. இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து வரும். புரியுதுங்களா? சோ ஃபால்ஸ் வந்து வருது. சோ ஏன் வந்துட்டு 126 இதுக்கு முன்னாடி குடுத்ததுக்கு ட்ரூவும் 129 இப்ப வந்து ஃபால்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இதுல வந்துட்டு இன்டிஜர் நம்ம வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணல. இங்க வந்துட்டு ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இன்டிஜர் கேஷிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து -128 ரேஞ்ச்ல இருந்து +127 ரேஞ்ச் வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு கேஷ் மெமரியில வந்து இருக்கும். சோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. -120 ரேஞ்ச்ல இருந்து +127 வரைக்கும் அந்த கேஷ் மெமரில இருக்கும். இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டிஜர் எப்படி செக் பண்ணணும்னா, இன்டிஜர் டாட் வேல்யூ ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 100 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ இன்டிஜர் i1 ஈக்குவல் டூ 100, i2 ஈக்குவல் டூ 100. சோ அந்த வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும். சோ அந்த மெமரி கேஷ் மெமரில வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 100 குடுக்குறேன்னா, சோ அந்த மெமரி அந்த வித்தின் த ரேஞ்ச்ல தான் இருக்கு இல்லையா? ரேஞ்ச் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லங்க. -128ல இருந்துட்டு +127 ரேஞ்ச். சோ இதுதான் வந்துட்டு இந்த ரேஞ்ச். இதுல இருக்கிற எல்லா இன்டிஜர் வந்து கேஷ் மெமரில இருக்கும். சோ இப்ப வந்து 100 நம்ம குடுக்குறோம்னா, சோ அது வந்து செக் பண்ணும் இந்த கேஷ் மெமரில இருக்கான்னு சொல்லிட்டு. சோ இந்த ரேஞ்ச் பிட்வீன்ல தான் இருக்கு. சோ அதனால என்ன ஆகும்னா, இந்த கேஷ் மெமரில இருக்கு. சோ அத வந்து யூஸ் பண்ணிக்கும். சோ நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்காது. புரியுதுங்களா? அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். சோ இந்த மெமரில இருக்கிறதுனால, சோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரூ வருது. இன்டிஜர் கான்செப்ட். சோ வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச்ல இருக்கான்னு செக் பண்ணும். புரியுதுங்களா? சோ இது எதுக்குன்னா இந்த இன்டிஜர் கேஷிங் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர்ன்னு சொல்லலாம் ஜாவால. சோ ஆல்ரெடி இந்த ரேஞ்ச்ல இருக்கிற இன்டிஜர் வந்து கேஷ் மெமரில இருக்கும். சோ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம இன்டிஜர் குடுத்துட்டு இந்த வேல்யூ குடுத்தோம்னா, இந்த வித்தின் த ரேஞ்ச்ல குடுத்தோம்னா, அது வந்து செக் பண்ணும். சோ அந்த மெமரில இருக்கும். கேஷ் மெமரில. சோ அதனால வந்து அது யூஸ் பண்ணிக்கும். சோ அந்த கேஷ் மெமரில அந்த ரேஞ்ச் இல்லன்னா வந்துட்டு நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு 300 ரேஞ்ச் குடுக்குறேன். சோ இந்த ரேஞ்ச்ல இல்ல நமக்கு. புரியுது இல்லையா? சோ அதனால என்ன ஆகும்னா வந்துட்டு, இப்ப வந்து நம்ம செக் பண்ணோம். சோ இந்த ரேஞ்ச்ல இருக்கான்னு சொல்லிட்டு இன்டிஜர் குடுத்துருக்கறனால. இதே நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப் குடுத்தோம்னா இந்த கான்செப்ட் இல்ல. சோ இன்டிஜர் ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்ப வந்துட்டு இந்த ரேஞ்ச்ல இருக்கான்னு செக் பண்ணோம். சோ இருந்துச்சுன்னா அந்த கேஷ் மெமரில இருக்கிற இன்டிஜரயே வந்து யூஸ் பண்ணிக்கும். நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. சோ அதனால வந்து நம்மளுக்கு ட்ரூ வரும். சோ இப்ப வந்து நான் ரன் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து வரும். சோ ஏன்னா அந்த 300 வந்து இந்த ரேஞ்ச்ல இல்ல. சோ அதனால நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குது. சோ இங்க நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ கம்பேர் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆப்வியஸ்லா வந்து நமக்கு ஃபால்ஸ் தான் வரும் இல்லையா? சோ நம்ம பாத்தீங்கன்னா இந்த 300 வந்து இந்த ரேஞ்ச்ல இல்ல. சோ அதனால கேஷ் மெமரில இல்ல. சோ அது வந்து நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குது. சோ நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குது. சோ அதனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கம்பேரிசன் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வருது. சோ இந்த ரேஞ்ச்ல இருக்கிற நம்பர்ஸ் குடுத்தோம்னா, நம்ம வந்து கேஷ் மெமரில இருக்கிற இன்டிஜர் வந்து யூஸ் பண்ணிக்குது. அதனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. சோ அதனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ரூ வருது. நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதனால நமக்கு இங்க இங்க வந்து ட்ரூ வரும். இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது. புரியுதுங்களா? பாருங்க நம்ம வந்து இதே கான்செப்ட் குடுக்கலாம். சோ -128 குடுக்குறேன். சோ இந்த ரேஞ்ச்ல இருக்கிறது போத் பாசிட்டிவ், நெகட்டிவும் நம்மளுக்கு வந்து கேஷ் மெமரில இருந்து எடுத்துக்கும். சோ -128 குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து ஆப்வியஸா இங்க என்ன வருங்க? நம்மளுக்கு வந்து ட்ரூ வரும். ஆப்வியஸா என்ன வருங்க? நம்மளுக்கு வந்து ட்ரூ வரும். புரியுதுங்களா? சோ இதுதான் இன்டிஜர் கான்செப்ட். இப்ப வந்து நம்ம வித்தின் த ரேஞ்ச். சோ இந்த ரேஞ்ச்லயே வந்துட்டு நம்ம நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்துட்டு அப்ப வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஃபால்ஸ் தான் வரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இன்டிஜர் நான் i3 குடுக்குறேன். i3 ஈக்குவல் டூ நியூ இன்டிஜர் நான் யூஸ் பண்றேன். சோ நியூ இன்டிஜர்னா என்னங்க? நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். சோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேஞ்சிலே குடுக்குறேன். 13ன்னு குடுக்குறேன்.
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொடுக்குறேன். நம்மளுக்கு 13 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். I4 equal to நியூ இன்டீஜர் 13 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில தான் இந்த நம்பர் வருது. ஸோ அதனால நமக்கு ட்ரூ தான் வரணும் இல்லையா? ஆனா வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து நியூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு I3 equal to I4 கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர் கேச்சிங் கான்செப்ட் படி ட்ரூ தான் வரணும். ஆனா நம்ம இங்க வந்துட்டு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால ஆப்வியஸா நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுனால என்னங்க ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ் தான் வரணும். புரியுதுங்களா? ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க நம்மளுக்கு வந்து இதுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ இந்த 13 கிடங்க ஃபால்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ட்ரூ வந்திருக்கு. இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதுக்கு வந்து நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா வந்து நம்ம இங்க நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் வந்து இந்த இன்டிஜர் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்குன்னா அது ஒண்ணும் இல்ல. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு வெர்ஷன் 9 ஜாவா வெர்ஷன் 9க்கு மேல இது வந்துட்டு டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஸ்ட்ரைக் அவுட் ஆப்ஷன் வருது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.